ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான அளவு கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி 2 கிலோ, கடலைப்பருப்பு 1/2 kg, உளுந்து 1/2 kg, கருவேப்பிலை தேவையான அளவு, தனியா 20 கிராம்ஸ், ஆனியன் 1.5 kg, புளி 20 to 30 கிராம்ஸ், காஞ்ச மிளகா 1/2 kg, பூண்டு 150 கிராமு, இஞ்சி 150 கிராமு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் 3/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1/2 kg அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உளுந்தும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1/2 kg ஆட் பண்ணியிருக்கேன் உளுந்து. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக நான் பருப்பு எவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறேன்ட்டு. இந்த சட்னிக்காகவே நம்ம ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க விரும்பி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த சட்னி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். நீங்கள் வீட்டில் எந்த சட்னி பண்ணுறதா இருந்தாலும் இந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் ரெண்டும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் திக்னஸும் நல்லா வரும். சட்னியோட திக்னஸ் நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிற கண்டிஷனில் வந்துச்சு. கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ அது கூடவே நம்ம 150 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி ஆட் பண்ணிட்டோம். இது ரெண்டும் நல்லா வதக்குங்க. அது கூடவே கருவேப்பிலை கையளவு போட்டுங்க. எவ்வளோ தேவையோ உங்கள் வீட்டில். முழு மல்லி நான் ஆட் பண்ணேன். நீங்கள் வீட்டில் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு பல் இஞ்சி, 5 பல் பூண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு அந்த அளவு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் காஞ்ச மிளகா 1/2 kg ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு 7 to 8 ஆட் பண்ணிக்கங்க. முழு தனியா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க, கரெக்டாக இருக்கும். மிளகா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் 1.5 kg ஆனியன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு 1.5 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஆனியன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாட்டே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், சீக்கிரமாக வதங்கும். நீங்கள் சில பேர் பெருசு பெருசாக விட்டு அப்படியே சாட்டே பண்ணுவீங்க. அப்போ பாதி சாட்டே ஆகும், பாதி சாட்டே ஆகாது, கொஞ்சம் ராவாக இருக்கும். அப்போ சட்னியும் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் சட்னியும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், கெட்டு போகவும் இருக்கும். இப்போ நான் புளி 20 to 30 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு ஆட் பண்ணிக்கங்க, சரியாக இருக்கும். நீங்கள் புளி ஸ்கிப் பண்ணோம்னா நீங்கள் தக்காளி கொஞ்சம் கூடிய அதிகமாக ஆட் பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். புளி நம்ம போட தேவையில்லை. நான் இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நான் இது பாதி கையளவு நான் போடுறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கல்லுப்பே போட தேவையில்லை, நீங்கள் நார்மல் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வரும்ன்ட்டு நான் கல்லுப்பு ஆட் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 kg தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி ரொம்ப நேரம் ஆகாது வதங்க. நம்ம வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் விட நம்மளுக்கு ஒரு மடங்கு தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது ஹோட்டல் ஃபீல்டு கேட்ரிங்ஸ் ஏதாவது செய்கிறதா இருந்தால் நம்ம வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வீடியோஸ்லாம் நீங்கள் வீடியோ எல்லாம் ஸ்பீடாக இருக்குது, புரியலன்னு சொன்னீங்க. அதனால தான் நம்ம பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு, ஒரு 80% வதங்கிச்சு. இது போல் இந்த பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள் லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர் நல்லாயிருக்கும்.
நம்ம இதில் கலர்ஸ் எதுவும் சேர்க்கல. நம்ம வெறும் மஞ்சள் தூள், காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு கலர் கொடுக்கும். நீங்கள் எல்லா சமையலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, எல்லாமே நல்லா வரும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ நம்ம கடைசியில் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொத்தமல்லி ஏன் ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, ப்ளஸ் ஸ்மெல்லும் நல்லா வரும் கார சட்னிக்கு. அதனால தான் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த கார சட்னியை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். ட்ரேயில் மாற்றி நல்லா ஆற வைக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூடாக போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு சட்னி சீக்கிரமாக கெட்டு போயிடும். கொஞ்சம் ஆற வச்சு நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கோன்ட்டு பேஸ்ட்டு. இப்போ கடைசியில் தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, ஆயில், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி தடக்கா போட்டு நீங்கள் சட்னியில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.